அனைவருக்கும் வணக்கம். சப்கோ சாதர் பிரணாம். கோல்டு மெடலிஸ்ட் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சத்சங் நிகழ்ச்சி முறையாக இன்று முதல் தொடங்குகிறது. இந்த சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களுடைய ஆதரவை வேண்டுகின்றேன். இதன் மூலமாக ஹிந்தி கற்பவர்கள், ஹிந்தி கற்காதவர்கள், பொதுமக்கள், பயனாளிகள் மற்றும் ஹிந்தி ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று கருதுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமன்றி தங்களது வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் எங்களுடைய இந்த கீழே வைக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு, இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தங்களுடைய சந்தேகங்களை பதிவு செய்தால் அதற்கான விளக்கங்களை நாங்கள் தங்களுக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அரசியல் தவிர்த்து, அறிவியல் தவிர்த்து, கணிதம் தவிர்த்து மற்ற கேள்விகளை கேட்கலாம். அது குறிப்பாக ஹிந்தி இலக்கியம், ஹிந்தி இலக்கணம், ஆன்மீகம் இவற்றை பற்றிய கேள்விகளை அதிகமாக கேட்கலாம். எத்தனையோ மாணவர்கள் கிராமத்திலே படிக்கிறார்கள், ஹிந்தி தேர்வுகளில் எழுதுகிறார்கள். அவர்கள் தானாகவே விரும்பி கற்றுக்கொள்கிறார்கள். ஆசிரியர் துணையின்றி நிறைய பேர் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய சந்தேகங்களும், சில சமயங்களிலே ஒரு குருவிடம் கற்றுக்கொள்கிற கூட சந்தேகம் எழுகிறது. எனவே அனைவருடைய சந்தேகத்தையும் தீர்ப்பதற்கு இது ஒரு கருவியாக அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை தொடர்த்திருக்கிறோம். இதற்கு முந்தைய நிகழ்ச்சி கற்க கசடர, அது எங்களுடைய விருப்பத்தின் பேரிலே நாங்கள் விரும்பிய தலைப்புகளிலே தங்களுக்கு பாடங்களாக அமைத்து கொடுத்தோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தங்கள் விருப்பப்படி, தங்கள் விருப்பம் என்னவோ, தங்களுடைய கேள்வி என்னவோ, சந்தேகம் என்னவோ அவற்றை நிறைவேற்றி தரும் முகத்தான் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முயற்சிக்கு தங்களுடைய மேலான வரவேற்பை அளித்து அருளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக செயல்பட தங்களது முழு ஒத்துழைப்பையும் வேண்டுகிறோம். தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு இதனுடைய பலன் போய் சேர்கின்ற அளவுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக இணைப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தங்களை வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு முதல் பதிவாக நம்மிடம் ஒரு அன்பர் கேட்டிருக்கின்றார். அந்த கேள்விக்கு உரிய பதிலை நான் இப்பொழுது தங்களுக்கு தர இருக்கின்றேன். அவருடைய கேள்வி இதுதான்: ஐயா, ஒரு பெயர்ச்சொல்லை பன்மையாக மாற்றுவதற்கு
ஒரு பெயர்ச்சொல்லை ஒருமையிலிருந்து பன்மையாக மாற்றுவதற்கு என்ன செய்வது? பெரும்பாலான ஆசிரியர்கள் தன்னுடைய கருத்துக்கள் சொல்கின்ற பொழுது கர் என்றால் அதுக்கு பன்மையிலே கரோ என்றும், ஆத்மி என்றால் ஆத்மியோ என்றும், புஸ்தக் என்றால் புஸ்தகோ என்றும், கம்ரா என்றால் கம்ரோ என்றும், எல்லா சொற்களுக்கும் ஓ சேர்த்து மாற்றினால் போதும், அதுவே பன்மை காண உருவாகும் என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டுக்கிறோம். இது சரியானதா அல்லது இதில் மாற்றம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு ஒரு அன்பர் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்து அனுப்பியிருக்கிறார். அவருக்கு விளக்கம் தருவது நம்முடைய கடமையாகிறது. அதன்படி தங்களுக்கு அந்த கேள்விக்கான பதிலை தருவது மிக்க அவசியமாகிறது. ஆகவே இது அந்த அன்பருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதே எங்களது தாழ்மையான வேண்டுகோள். எங்களது சத்சங்க நிகழ்ச்சியிலே நிறைய அன்பர்கள் குழுவாக சேர்ந்து பயணிக்கிறோம். ஆகவே எங்களது முயற்சிகள் பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு, இந்திய அன்புகளுக்கு மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இதில் ஆன்மீகம் பட மற்ற விஷயங்கள் இணைக்கப்படுவதால் அனைவருக்கும் இது சிறப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அவர் கேட்ட கேள்வி, லடுக்கா என்பது லடுக்கோ என்றும், கடி என்பது கடியோ என்றும், கிதாப் என்பது கிதாபோ என்றும், புஸ்தக் என்பது புஸ்தகோ என்றும், லடுக்கி என்பது லடுக்கோ என்றும் மாற்றலாமா, அப்படி நாம் பயன்படுத்தலாமா என்று அந்த அன்பர் கேள்வி கேட்டுக்கிறார். அவருக்கு விளக்கம் இது. முடிந்தால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நோட்டை எடுத்து இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சொல்லும், அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஹிந்தியிலே பால் உண்டு. இதை நீங்கள் அனைவரும் அறிந்ததே. ஆண்பால் என்றும் பெண்பால் என்றும். தமிழ் உள்ளது போல திணை வசதி கிடையாது. ஆண்பால் பெண்பால், ஒன்றன்பால் பலவீன்பால், இப்படி பேதங்கள் கிடையாது. இரண்டே இரண்டு பாக்கள் தான். ஒன்று ஆண்பால், மற்றொன்று பெண்பால். இங்கே அனைத்து பேச்சுகளுக்கும் பால் உண்டு. இது என்ன சார் அது? உயிருள்ள பொருளுக்கும் பால் இருக்கிறது, எல்லா பொருட்களுக்கும் பால் உண்டா என்று கேட்கலாம். இருக்கிறது. எல்லா பேச்சொல்லுக்கும் இரண்டே பால் தான், ஆண்பால் மற்றொன்று பெண்பால், இப்படி உள்ளது. ஆகவே முதலில் நாங்கள் ஒரு பெயர்ச்சொல்லுடைய பால், ஒரு பெயர்ச்சொல் எப்படி முடிகிறது என்று பார்க்க வேண்டும். இப்போது லடுக்கா என்னும் பொழுது ஆவில் முடிகிறது, ஆத்தி என்று சொல்லும்போது ஈர் முடிகிறது, கர் என்று சொல்லும்போது கடைசி எடுத்து ரா, ராவை நம்ம கர்னு இரண்டு படிக்கிறோம். இப்போ ரா என்றால் இர்கூட்டல் அ, ரா. கம்ரா ஆ, இம்கூட்டல் ஆ, மா, ஆ என்று முடிகிறது. இப்படி பேச்சொற்கள், அதே ஒரு பெண்பால் பேச்சொற்கள், லடுக்கி அது ஈல் முடிக்கிறது. ஆக ஆவில் முடிகிற சொல், ஆவில் முடியாத சொல், ஈயில் முடிகிற சொல், ஈயில் முடியாத சொல் என்று
இப்படி நாங்கள் பிரித்து கொள்ளலாம். பொதுவாக ஆண்பால் பெயர்ச்சொல் என்றால் ஆ வில் முடிகிற சொல், ஆவில் முடிகிற சொல். மூன்றாவதாக ஆவில் முடியாத சொல். இப்படி மூன்றாக பிரிக்கலாம். அதே போல் பெண்பால் பெயர்ச்சொற்கள் ஈல முடிகின்ற சொற்கள், ஈலே முடியாத சொற்கள். லடுக்கி அது ஈல முடியும், காடி ஈல முடியும், சாடி ஈல் முடியும். அதே ஆங்கு ஈல் முடியாது, புஸ்தக் ஈல் முடியாது, கிதாபு ஈல் முடியாது. இப்படி ஈல் முடியும் சொற்கள், ஈலே முடியாத சொற்கள் என்று பெண்பாலிலே உண்டு. சரி, முதலில் நாம் ஆண்பாலுக்கு வருவோம். ஆண்பாலை நான் சொன்னேன், எப்படி சொன்னேன்? ஆவில் முடியும் சொல், ஆவில் முடியாத சொல். இப்போ கம்ரா, லடுக்கா இவையெல்லாம் ஆவில் முடிகிற சொற்கள். ஆவில் முடிகிற சொற்கள் குறித்து கொள்ளுங்கள், பன்மைக்கு ஏ என மாறும். ஆவில் முடிகிற சொற்கள் பன்மையில் ஏ என மாறும். லடுக்கா என்பது லடுக்கே என மாறும். கம்ரா என்பது கம்ரே என்று மாறும். கோடா என்பது கோடே என்று மாறும். கப்படா என்பது கப்படே என்று மாறும். இப்படியாக நாங்கள் பிரித்து கொள்ளலாம். அடுத்தது, ஆவில் முடிகிற சொற்கள் பன்மைக்கு ஏ என மாறும். ஆவில் முடியாத சொற்கள், ஆவில் முடியாத சொற்கள் ஒருமையிலும் பன்மையிலும் ஒன்று போல இருக்கும். சேம், ஆவில் முடியாத ஆண்பால் பெயர்ச்சொற்கள் ஒருமையிலும் பன்மையிலும் ஒன்றாகத்தான் இருக்கும். உதாரணமாக ஆத்தி, அது ஈல முடிகிறது, பன்மைக்கு ஆத்தி தான். கர், ஆவில் முடிகிறது, பன்மையிலும் கர் தான். பாக், ஆவில் முடிகிறது, பன்மைக்கும் பாக் தான். ஹாத், ஆவில் முடிகிறது, பன்மையிலும் ஹாத் தான். இப்படி ஆவில் முடியாத ஆண்பால் பெயர்ச்சொற்கள் அனைத்துமே ஒருமையிலும் பன்மையிலும் அப்படியே இருக்கும். எந்த மாற்றமும் அவைகளுக்கு வராது. அடுத்ததாக இதிலே விதிவிலக்கு இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான சொற்கள் இந்த முறையில் தான் அமையும். இதிலிருந்து மாற்றம் வராது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தது பெண்பால் பெயர்ச்சொற்கள். பெண்பால் பெயர்ச்சொற்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், பெரும்பாலும் ஈயில் முடியும். ஆக ஈயில் முடிகிற பெண்பால் பெயர்ச்சொற்கள் பன்மையில் இ யா என்று மாறும். அந்த ஈ குறிலாக்கி கூடவே யா சேர்க்க வேண்டும். லடுக்கி லடுக்கியா, லடுக்கி லடுக்கியா, गाड़ी गाड़ियाँ, साड़ी साड़ियाँ, चूड़ी चूड़ियाँ, पूड़ी पूड़ियाँ. இப்படி ஈல் முடிகிற பெண்பால் பெயர்ச்சொற்கள் அதை இ என்றாக்கி யா சேர்த்தால் அவை பெண்பால் பன்மையாகும். அதே போல ஈல் முடியாத பெண்பால் பெயர்ச்சொற்கள் ஏ என்று மாறும். இப்பொழுது கிதாப் என்பது கிதாபே என்று மாறும். புஸ்தக் என்பது புஸ்தகே என்று மாறும். இமாரத் என்பது பில்டிங், இமாரத்தே என்று மாறும். ஆங்க் என்பது ஆங்கே என மாறும். கலி என்பது ஈல வருவதால் கலியா என்று மாறும். புஸ்தக் என்பது புஸ்தகே என்று மாறும். இப்படி ஈல் முடியாத பெண்பால் பெயர்ச்சொற்கள் பன்மையிலே ஏ என மாறும். கிதாப் கிதாபே.
சடக்கு சடகே, ஆங்கு ஆகே. இப்படி ஏ என மாறும். ஆக ஈயில் முடிக்கும் பெண்பால் பேச்சுக்கள் பன்மையில் யா என மாறும். ஈயிலே முடியாத பெண்பால் பேச்சுக்கள் பன்மைக்கு ஏ என மாறும். சரி, அடுத்ததாக இப்படி எப்படி பன்மையாக மாற்ற தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு பன்மை பேச்சொல், அது ஆண்பால் பேச்சொல்லோ அல்லது பெண்பால் பேச்சொல்லோ, ஆவில் முடிகிற பேச்சொல்லோ ஆவில் முடியாத பேச்சொல்லோ, ஈயில் முடிகிற பேச்சொல்லோ அல்லது ஈயில் முடியாத பேச்சொல்லோ, எந்த ஒரு பேச்சொல்லாக இருந்தாலும் பன்மையாக இருந்து, ஒரு பேச்சொல் பன்மையாக இருந்து அதற்கு அடுத்தாற் போல ஏதாவது ஒரு வேற்றுமை கேஸ் எண்டிங்ஸ் வந்தால் அப்பொழுது ஓ என மாறும். அப்போதுதான் ஓ என மாறும். ஒரு பெயர்ச்சொல் பன்மையாக இருந்து அது ஆண்பால் பெயர்ச்சொல்லோ அல்லது பெண்பால் பெயர்ச்சொல்லோ எதுவாக இருந்தாலும் சரி, பன்மையாக இருந்து அதை அடுத்தாற் போல ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு வந்தால் அப்பொழுதுதான் ஓ என மாறும். மற்ற இடங்களிலே கண்டிப்பாக ஓ என மாறாது. ஆகவே ஒரு பெயர்ச்சொல் எல்லா பெயர்ச்சொற்களும் பன்மைக்கு ஓ என மாறும் என்று நாம் கருதுவது தவறாகும். ஆக லடுக்கே ப்ளஸ் கோ लड़कों को, लड़के प्लस का लड़कों का, कमरे प्लस में कमरों में, घर प्लस में घरों में, घर प्लस का घरों का, कपड़े प्लस का कपड़ों का, बात प्लस को बातों को. எந்த ஒரு பேச்சொல்லாக இருந்தாலும் பன்மையாக இருந்து அடுத்தாற் போல ஏதாவது ஒரு வேற்றுமை உருவு, அதாவது மேவை தவிர்த்து கோ சே கோ கா கே கி மே பர் எந்த வேற்றுமை வந்தாலும் சரி, அப்பொழுது அந்த பெயர்ச்சொல் ஓ என மாறும் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெண்பால் பேச்சொற்கள். பெண்பால் பேச்சொற்கள் லடுக்கியா, சாடியா, கடியா, காடியா இவற்றை அடுத்தாற் போல வேற்றுமுடிப்பு வந்தால் இப்போ साड़ियों को, साड़ियों का, साड़ियों में, गाड़ियों में இப்படி அப்பொழுதும் ஓ என்று மாறும். அல்லது ஈயிலே முடியாத பேச்சொற்கள் இப்போ புஸ்தகே ப்ளஸ் கா புஸ்தகோं का, पुस्तके प्लस को पुस्तकों को, साड़ियाँ प्लस का साड़ियों का, घड़ी प्लस का घड़ियों का. இப்படி ஈயே முடியாத பெண்பால் பேச்சுக்கள் கூட பன்மையாக இருந்து அடுத்தாற் போல ஏதேனும் ஒரு வேற்றுமை வந்தால் அப்பொழுது ஓ என மாறும். மற்றபடி சாதாரணமாக எந்த ஒரு பெயர்ச்சொல்லும் ஓ என்று மாறாது. அது ஆண்பால் பெயர்ச்சொல்லோ அல்லது பெண்பால் பெயர்ச்சொல்லோ எதுவாக இருந்தாலும் பன்மையாக இருந்து அடுத்தாற் போல வேற்றுமை வந்ததனால் அப்பொழுதுதான் ஓ என மாறும். இல்லாவிட்டால் அது ஓ என மாறாது. நான் முதலில் சொல்லிபடி லடுக்காங்கிறது லடுக்கே என்றும், கர் என்பது கர் என்றும், கலம் என்பது கலமே என்றும், லடுக்கி என்பது லடுக்கியா என்றும் மாறுமே தவிர மற்றபடி ஓ என்ற மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரவே வராது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கின்றேன், ஆண்பால் பேச்சொற்கள் பெரும்பாலும் ஆவில் முடியும். ஆவில் முடிகிற ஆண்பால் பேச்சொற்கள் பன்மையிலே ஏ என மாறும். ஆவிலே முடியாத ஆண்பால் பேச்சொற்கள் ஒருமையிலும் பன்மையிலும் உருவம் மாறாமல் அப்படியே இருக்கும். பெண்பால் பேச்சொற்கள் ஒருமையிலே பெரும்பாலும் ஈயில் முடியும். ஈயிலே முடியாத பெண்பால் பேச்சொற்கள் பன்மையிலே யா என மாறும். ஈயில் முடிகிற பெண்பால் பேச்சுக்கள் பன்மையிலே யா என மாறும். அதே போல் ஈயில் முடியாத பெண்பால் பேச்சுக்கள் பன்மையிலே ஏ என மாறும். கலம் கலமே.
இப்படி ஈர் முடிகிற பெண்பால் பேச்சுக்கள், ஈரை முடியாத பெண்பால் பேச்சுக்கள், ஆவில் முடிகிற ஆண்பால் பேச்சுக்கள், ஆவிலே முடியாத ஆண்பால் பேச்சுக்கள், இவை அனைத்துமே தன்னை அடுத்து வேற்றுமொழிகள் வரும்பொழுது மட்டும்தான் ஓ என மாறும். இல்லாவிட்டால் ஓ என கண்டிப்பாக மாறாது என்ற ஒரு கருத்தை நீங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நீங்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கையிலே நோட்டு இருந்தால் குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறேன். இப்போது இந்த கேள்வி வருகின்ற பொழுது அடுத்த கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? ஒரு பேச்சினுடைய பாலை எப்படி தெரிந்து கொள்வது? தமிழிலே திணை இருக்கிறது, உயர்திணை அஃறிணை என்று. உயிருள்ள பொருட்கள்லாம் உயர்திணை, உயிர் அற்ற பொருட்கள் அஃறிணை. இப்பொழுது மனிதன் உயர்திணை, மக்கள் உயர்திணை. இது மனிதன் என்பது ஒன்று, அதாவது ஒருமை குறிக்கிறது. மக்கள் என்பது அது பலர்பால். மாடு என்பது ஒன்றை குறிக்கிறது, ஆகவே ஒன்றின் பால். மாடுகள் என்பது பன்மை குறிக்கிறது, ஆகவே அவை பலவின் பால். இப்படி இங்கே திணை வசதி இருக்கிறது. திணையை வைத்துக்கொண்டு உயிருள்ள பொருள், புத்தகங்கள் என்று நாம் பிரித்துக் கொள்கிறோம். அந்த வசதி ஹிந்தியிலே கிடையாது. இருந்த போதிலும், சார் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், ஆவில் முடிகிற ஆண்பால் பெயர்ச்சொல், ஆவில் முடியாத ஆண்பால் பெயர்ச்சொல், ஈயில் முடிகிற பெண்பால் பெயர்ச்சொல், ஈயிலே முடியாத பெண்பால் பெயர்ச்சொல் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் சுலபமாக. ஆனால் எப்படி நாங்கள் பாலை அறிவது என்று அடுத்த கேள்விக்கு வரலாம். அந்த கேள்வி யாரும் கேட்கவில்லை. அதை நாளை கேட்பாக நான் எதிர்பார்க்கிறேன். சரி, அப்படி அவர்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலும் தயாராக இருக்கிறது. அப்படி அந்த கேள்வியை கேட்பாளேயானால் அதற்கான பதிலையும் நான் தயாராக வைத்திருக்கிறோம். அதையும் தங்களுக்கு நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே முடிந்தால் நீங்கள் கேளுங்கள். அந்த விளக்கத்தையும் நாங்கள் தர சித்தமாக இருக்கிறோம். ஆகவே எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இது உங்கள் சேனல், இது உங்கள் பதிவு. இந்த சத்சங் சேனல் உங்கள் சேனல். இந்த உங்கள் சேனலில் நீங்கள் எதையும் கேட்கலாம். ஆனால் தேவையற்றதை கேளுங்கள். உங்களுக்கு தேவையானதை விதண்டாவாதம் செய்யாமல் கேளுங்கள். என்றால் சில பேர் அதற்காக வருவார்கள். அப்படி இல்லாமல் உண்மையாகவே நமக்கு இருக்கின்ற சந்தேகங்களை, அது இலக்கணமோ இலக்கியமோ கவிதையோ கலையோ இதுவாக இருந்தாலும் சரி, அது அணிகளோ அலங்கார சொல்வார்கள், அல்லது சந்து யாப்போ இதாக இருந்தாலும் சரி, அது கவிதையினுடைய புலிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கவிதாக்கா சாராம்சம் சொல்வார்களே அதுவாக இருந்தாலும் சரி, அல்லது பாவார்த்த சொல்வார்களே அதுவாக இருந்தாலும் சரி, அல்லது யோகாக்களுக்கான கருத்துரைகள் சொல்வார்களே அதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தாங்கள் தங்களுடைய சந்தேகங்களை தெளிவாக கேட்கலாம். இது கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் எண்ணிலே தங்கள் சந்தேகங்களை பதிவு செய்து விட்டால் நாங்கள் அதை எடுத்து தங்களுக்கான பதிலை தயார் செய்து வைத்திருப்போம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக பல பேருக்கும் அறிய செய்து அவர்களையும் கேட்கச் சொல்லுங்கள். அவர்கள் அதிகமாக கேட்க எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதே நேரத்தில் கமெண்ட்ஸ் செய்யும் கீழே நீங்கள் எழுதுங்கள். கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்ட்ஸையும் எழுதுங்கள். அந்த கமெண்ட்ஸ் நிறையோ குறையோ எதுவாக இருந்தாலும் தங்களுடைய கமெண்ட்ஸை எழுதுங்கள். அது நமக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும். புரோசாகன் ஹோகா என்று கேட்டுக்கொண்டு, ஹிந்தியிலே மட்டுமல்ல தமிழில் மட்டுமல்ல, நீங்கள் தமிழிலும் கேட்கலாம்,
ஹிந்தியிலும் கேட்கலாம். இலக்கியம், கலை, இலக்கணம், பண்பாடு இவை அனைத்தையும் தருகின்ற ஒரு கருவூலமாக இந்த சேனல் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பணிவோடு கோரிக்கொண்டு தங்களுடைய மேலான ஆதரவை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் நிறைய குழுக்கள் மூலமாக இதை பரவச் செய்து அனைவருக்கும் பயன் தருமாறு நான் வேண்டிக்கொள்கிறேன். சில பேர் கருதுவார்கள், நீங்களே எல்லாரும் சொல்லிவிட்டால் எங்களுக்கு என்ன வேலை என்று சில ஆசிரியர்கள் ஹிந்தி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் என்னலாம். அப்படி இல்லை, ஹிந்தி கற்பிப்பது வேறு, சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது வேறு. நாங்கள் ஹிந்தி கற்பிக்க வரவில்லைங்க. தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்த எதிர்க்கிறோமே தவிர தங்களுக்கு ஹிந்தி கற்பிக்க வரவில்லை. நாங்கள் எங்களுடைய முகவரி எதுவும் தரவில்லை, ஃபோன் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கிறோம். ஆகவே இதனால் ஹிந்தி கற்பிக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற உறுதிமொழியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படியே யாராவது வந்து கேட்டாலும் கூட உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற இந்தி ஆசிரியர்கள் யாரோ அவள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள சொல்லுவோமே தவிர நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்க வர மாட்டோம். சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமை. எந்த அளவிலே மட்டும் நான் எங்களுடைய நோக்கம், உத்தேசம் என்பார்களே, எய்ம் என்பார்கள், ஆம்பிஷன் என்பார்கள், அதை நான் இங்கே தெளிவுபடுத்தி இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்புடன் வாழ சிறந்த ஒரு மொழியை வல்லவர்களாக மாற வேண்டும் என்று கேட்டு இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை அடுத்த கேள்வி நிறைய வந்திருக்கின்றன. அடுத்த கேள்விக்குரிய பதிலை நான் தங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக விடைபெறுவது தங்களின் கோல்டு மெடலிஸ்ட் ஆர் சுந்தரராஜன். நான் அன்றாடம் சொல்வது போல, அன்பை வளருங்கள், அன்பை காப்பாற்றுங்கள், அன்பை பரப்புங்கள். प्रेम से प्रेम पलता है, दीपक से दीपक जलता है, प्रेम से प्रेम जलता है, प्रेम से प्रेम पलता है, दीपक से दीपक जलता है. அன்பே அனைத்தும், அன்பே கடவுள், அன்பே அனைத்தும், அன்பே உலக ஜோதி, அன்புதான் உலகமகா சக்தி என்ற மூத்தோர் சொன்னை நம் மனதை பதிவித்துக் கொண்டு வாழ்வோம், ஒரு சிறந்த இந்திய குடிமகனாக இருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். தன்யவாத். ஜெய் ஹிந்த்.